எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை சார். அதாவது பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த தோழர்களுக்கு அமைச்சரவையில் அதிகமான பிரதிநிதித்துவம் கொடுத்திருப்பது என்பது உள்ளபடியே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், வரவேற்கத்தக்கது. அது அதிகாரத்தை பரவலாக்கக்கூடிய ஒன்று. இவை இதற்கு முன்பு நடைபெற்றதை விட கூடுதலாக நடைபெற்றிருக்கிறது. ஆனால் நான் இப்படி சொல்றேனே, அது மட்டும்தான் எல்லோருக்கும் அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா 16 விழுக்காடாக இருந்த பட்டியல் சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை 18 விழுக்காடாக உயர்த்தி தந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். ரைட்? எத்தனை பேர் அதனால பலன் பெற்றார்கள்? மருத்துவர்களாக, பொறியாளர்களாக. அருந்ததிகளுக்கான 3 விழுக்காடு உள் இடஒதுக்கீட்டை தந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். மராத்வாடா பல்கலைக்கழகத்திற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுது மகாராஷ்டிரா பற்றி எரிந்தது. ஏராளமான பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். சம்பந்தமே இல்லாத ஒரு பெரும் கலவரம் மகாராஷ்டிராவில் வெடித்தது. ஆனால் தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த முத்தமிழர் டாக்டர் கலைஞர் உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட கல்லூரிக்கு அம்பேத்கர் பெயரை வைத்தார். ஆசியாவின் முதல் முறையாக சட்ட பல்கலைக்கழகம் ஒன்று தமிழ்நாட்டில் தான் உருவாக்கப்பட்டது. அந்த சட்ட பல்கலைக்கழகத்திற்கு பாபா சாஹேப் அம்பேத்கரின் பெயர் வைக்கப்பட்டது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் உருவாக்கப்பட்ட அம்பேத்கர் மணிமண்டபம் ஜெயலலிதா ஆட்சி முடிகின்ற தருவாயில் பணிகள் முடியாமல் ஆட்சி மாற்றம் நடக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்து அந்த பணிகளை முடித்து அம்பேத்கருக்கான மணிமண்டபம் இங்கே கட்டி முடித்து திறக்கப்பட்டது. காலனி என்ற பெயர் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை கடந்த திமுக அரசு கையில் எடுத்தது. மாணவர்கள் தங்கும் விடுதிகளில், அவர்கள் தங்கக்கூடிய விடுதிகளில் அவர்கள் சமூகம் சார்ந்த பெயர்களை வைத்து அவர்களுக்குள் ஒரு பிரிவினைவாத எண்ணம் வருகிறது. அதிலே ஒரு ஏற்றத்தாழ்வு எண்ணம் வரக்கூடாது என்பதற்காக சமூக நீதி விடுதிகள் என்று அவை பெயர் மாற்றம் செய்யப்பட்டன. அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள், பட்டியல் சமூக மாணவர்கள் உலகின் பல்வேறு நாடுகளில் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயின்று வருகிறார்கள். இதெல்லாம் சமூகத்தில் பட்டியல் சமூக மக்களுக்கான ஏதேனும் அவர்களுடைய சமூக நீதிக்கான ஒரு முன்னெடுப்புகளாக இல்லவே இல்லை அப்படின்னு டோட்டலா நிராகரிக்கிற போக்கு இருக்குல்ல, அது என்ன மாதிரியான மனநோய்? என்ன மாதிரியான மனநோய்? எத்தனை போராட்டங்களை நடத்தினார் திரு விஜய் அவர்கள் இதுவரை இங்கே நடந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக? கவின் ஆணவ படுகொலைக்கு எதிராக அத்தனை பேரும் கொந்தளித்தோம். கொந்தளிக்காதவர்கள் சாதிய மனநோயாளிகள் நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். அந்த கொந்தளிப்பு ஏன் இப்ப கோவில்பட்டியில் ஒரு பட்டியல் சமூக இளைஞன் படுகொலை செய்யப்பட்டான்? அவன் பேர் இங்க எத்தனை பேருக்கு தெரியும்? பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞன் சஞ்சய் கோவில்பட்டியில் படுகொலை செய்யப்பட்டான். இந்த நிமிடம் வரை நான் திருப்பி சொல்றேன், இந்த ஒரு வாரத்தில் 25க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்குது. அது அத்தனையும் விஜய் உடனே தடுத்திருக்கும் நான் பேசவே மாட்டேன். ஏன்னா ஆட்சி பொறுப்பேற்ற ஒரு வாரம் தான் ஆகுது. உடனே சட்டம் ஒழுங்குக்கு அவர்தான் காரணம் என்று சொன்னால் அது அரசியல் அடிப்படை அறமற்ற செயல். அதில் நான் உடன்படுறேன். ஆனா குறைந்தபட்சம் அந்த ஆணவ படுகொலையை கண்டித்து ஒரு வார்த்தை, ஒரு அறிக்கை நீங்க வேண்டாம், உங்க அமைச்சர்கள் யாராவது பேசியிருக்கணும் என்று நான் எதிர்பார்ப்பது சரியா தவறா? அதிகமான நீங்க இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், நான் முதலே வரவேற்றேன், பாராட்டினேன். பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த 7 பேர் வந்திருக்கிறார்கள், அதிகமாக வந்திருக்கிறார்கள், பாராட்டுகள், வாழ்த்துக்கள். குற்றப்பின்னணி உடையவர்கள் அதிகமாக இருக்கிறார்களே, மிக அதிகமான குற்றப்பின்னணி, அதிதீவிர குற்றப்பின்னணி உடையவர்கள் உங்க எம்எல்ஏக்கள் தான் அதிகம். ஏடிஆர் ரிப்போர்ட் இது திமுக அதிமுக நடந்திருந்தா அங்க எல்லாரும் எப்படி குதிச்சிருப்பீங்க வானத்துக்கும் பூமிக்கும்? அப்ப திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இல்லாத பிரிவிலேஜ் ஒன்று விஜய்க்கு இருக்குது. அது என்னது? அந்த பிரிவிலேஜ் எங்கிருந்து வந்துச்சு? அப்ப அதிக குற்றப்பின்னணி உடையவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்ட வேண்டியவர்களும் மௌனம் காப்பது இருக்கு இல்லையா, அதன் பெயர் என்ன சார்? இங்க நான் என்ன சொல்றேன், திருப்பியும் நல்லதை நல்லது என்போம், அல்லதை அல்லது என்போம். ஆனா கடந்த காலங்களில் நடந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க இங்க என்னெல்லாம் கொந்தளித்தார்களோ அவர்கள் அதே விஷயங்கள் இப்பொழுது நடக்கின்ற பொழுது அமைதி காப்பதும், கடந்த காலங்களில் முற்று முழுவதுமாக எதுவுமே நடைபெறவில்லை என்று முற்று முழுவதுமாக நிராகரிப்பதும் அறத்திற்கு புறமான செயல். கடந்த கால 20 திராவிட கட்சிகளின் ஆட்சியில் போதாமல் இருந்தது, குறைபாடுகள் சுட்டிக்காட்டுங்க, வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். மக்கள் புதிய மாற்றத்தை தந்திருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டு அதன் வழி நின்று நடப்பது சரி, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா நீங்க ஒரு வேலை பண்றீங்கல்ல, இது இன்னைக்கு நடந்திருக்குல்ல, 2 நாட்களா திடீர்னு ஆய்வுக்கு போறாங்கல்ல, அது கூட என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு புதிய கட்சி ஆய்வுக்கு ஒரு இளைஞர்கள் ஒரு ஆர்வத்தில் வர்றாங்க. நான் அதை கூட நான் எந்த இடத்துலையும் கொச்சைப்படுத்தவோ குறைமதிப்பீடு செய்யவோ வரல. அவங்க ஒரு ஆர்வத்தில் வர்றாங்க. போக போக அவர்கள் அரசியல் மேம்படுத்தப்படுவார்கள், பயிற்றுவிக்கப்படுவார்கள் நான் நம்புறேன். ஆனா நீங்க சில விஷயங்கள் எல்லாம் நியாயப்படுத்த நினைக்க வேண்டாம். கடந்த காலங்களில் எதுவுமே நடக்கவில்லை என்று புறந்தள்ள வேண்டாம் அப்படிங்கிறது. இன்னும் ஒன்று சொல்றேன், பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி, இந்த ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடறேன். பாப்பாப்பட்டி கீரிப்பட்டியில பட்டியல் சமூகத்திற்கு அந்த பஞ்சாயத்து ஒதுக்கப்பட்ட பொழுது தேர்தலை நடத்த முடியாமல் திணறி போனார்கள். அஇஅதிமுக ஆட்சி முடிகிறது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருகிறது. பஞ்சாயத்து போர்டில் சுழற்சி முறையில் அது பொது தொகுதியாக மாறிடுச்சு. ஆனால் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அதை மீண்டும் பட்டியல் சமூகத்திற்கு ஒதுக்கி பலத்த பாதுகாப்போடு, காவல்துறை பாதுகாப்போடு அங்கே தேர்தலை நடத்தி பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த தோழர்கள் பஞ்சாயத்து தலைவர்களாக நியமிக்கப்பட்டு ஆயுதம் தாங்கிய காவல்துறை பாதுகாப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த கிராமமே சென்னைக்கு பாராட்டு விழா நடந்தது.
அந்த கிராம மக்களுக்கு பாராட்டு விழா நடத்தினார்கள். ரைட். அன்றைக்கு உதயச்சந்திரன் மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்தார். நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு வந்து உள்ளாட்சி துறை அமைச்சராக இருந்தார். அவர் இப்பொழுது கடந்த 2021 அவர் முதலமைச்சரானவுடன் அவர் முதல்ல சென்ற கிராம சபை கூட்டம் பாப்பாப்பட்டியிலிருந்து தான் தொடங்கினார். நீங்க ஒட்டுமொத்தமாக வந்து இதற்கு முன்பு நடந்த ஆட்சியெல்லாம் பட்டியல் சமூகத்திற்கு விரோதமான ஆட்சி போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இல்லையா, அது ஏற்புடையதல்ல.